அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. வர இருக்கிற வாரம் ரொம்ப முக்கியமான வாரங்க. இதில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்லாம் எப்படி மூவ் ஆகும், ஏன்னா பட்ஜெட் இருக்குது. இந்த பட்ஜெட்டோட மொமெண்டம் மார்க்கெட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைலி வாலட்டைல் இருக்கிறதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா விக்ஸும் பார்த்திங்கன்னா 15-16க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து நல்ல வாலட்டைலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நண்பர்களே. வீக்லி அனலைசிங் படி பார்த்தோன்னு வச்சுங்களேன், நெஃப்டி ஒரு டவுன் ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. ப்ரீவியஸ் வீக்குக்காக லோவை ப்ரீவியஸ் வீக்கோட லோவை கட் பண்ணியிருக்கு. ஆனால் லோவுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஆனால் மார்க்கெட் கண்டிப்பாக எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இங்கேருந்து அகைன் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா நல்லாவே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பெரிய கேப் ஃபில்லிங் இருக்குது பாருங்கள் வீக்லியில். இதை எப்போயா இருந்தாலும் மார்க்கெட் ஃபில் பண்ண தான் முயற்சி பண்ணுவாங்க நண்பர்களே. ஒரு 2-3 கேப் ஃபில்லிங்லாம் இருக்குது. அப்படியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த இடத்த பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போணுச்சு. சரிங்களா? அட்லீஸ்ட் இந்த கேப்பை ஃபில் பண்ணலனாலும் கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்களா, இந்த டபுள் பாட்டம் மார்க்கெட் இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்த ஒரு கேப் அப்லேயே கொண்டுட்டு போயிட்டாங்க. அகைன் மார்க்கெட் நான் மறுபடியும் சொல்கிறது தான், இந்த இடத்துல மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போணுச்சு அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் அகைன் ஒரு அப் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் இந்த சினாரியோவில் தான் இருக்கும் நண்பர்களே. 20,769 அப்படிங்கிற லெவல் இருக்குது பார்த்தீங்களா, 20,800 அப்படிங்கிற லெவலை மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்டுக்கு அகைன் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீக்கு பட்ஜெட் எப்படி இருக்குது, ஏன்னா பட்ஜெட்டோட வாலட்டைலிட்டி கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கும். சரிங்களா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. நியூஸஸ் பெருசாக வந்தாலும் சரி வரலனாலும் சரி, அந்த வாலட்டைலிட்டி கண்டிப்பாக மார்க்கெட்டில் கொஞ்சமாவது அன்றைக்கி வரைக்கும் இருக்க தான் செய்யும். February 1 வியாழக்கிழமை அன்றைக்கி இருக்குது. சரிங்களா? அதுவும் நெஃப்டி எக்ஸ்பைரி அன்றைக்கி தான் இருக்குது. கண்டிப்பாக எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கு என்னென்ன மாதிரியான நியூஸ் வருது, பெரிய நியூஸஸ் இந்த நடை. ஏன்னா அப்கமிங் இயர் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கிறதுனால பெரிய நியூஸஸ் வரலனாலும் ஏதோ ஒரு சில நியூஸஸ் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து டபுள் பாட்டம் எடுக்குதா, இல்லை இது ஒரு இன்வெர்டட் ஃப்ளாகாக ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இந்த லெவலை நல்லா பார்த்துக்கோங்க. இங்கேருந்து மார்க்கெட் நான் சொன்ன இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் விழுந்திருக்கு. இந்த இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு இன்வெர்டட் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? இந்த பேட்டர்ன் என்ன ஆகுதுன்னா வால்யூம் க்ரியேட் பண்ணுறது. சரிங்களா? கண்டினியூவாக மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருந்தால் விழாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படின்னா பையர் செல்லர்ஸை ஆக்குபை பண்ணிவிட்டு அகைன் இப்படி விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதை தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கணும். நம்ம இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அகைன் ஒரு 400-500 புள்ளிகள் விழுவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே நெஃப்டியில் இருக்கும். இதை தான் இந்த வாரத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அதே போலவே இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே ட்ரெண்ட் இந்த லெவலுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். லெவல்ஸை எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. போன வாரத்தில் இந்த ஏரியா ரெசிஸ்டன்ஸ் 1க்கும் சப்போர்ட் 1க்கும் இடையில மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பையிங் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்காது, கன்சால்டேஷன் தான் இருக்கும். 21,193 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 20,976 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. அதை பிரேக் பண்ணால் 20,769 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் 21,545 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனிச்சுல,
அந்த லெவல் 21,758 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கே வரும். அது எந்த ட்ரெண்டு வரும் அப்படின்னா இந்த ட்ரெண்டை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இந்த ட்ரெண்டை அகைன் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனதான் ஃபர்தராக அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வரும். 21,854 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த ட்ரெண்டும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும் நண்பர்களே. பேங்க் நிஃப்டி பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சேஃபாக தான் பேங்க் நிஃப்டிலையும் பார்க்கணும். பேங்க் நிஃப்டியோட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி போலவே தான் கொஞ்சம் மேலேயா கீழேயா அப்படிங்கிற மாதிரி தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எதை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து இந்த சப்போர்ட் வந்துச்சு பார்த்தீங்களா 44,425 அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 43,824 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. 43,259 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 45,485 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸு 46,576 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஜோன் நண்பர்களே. இந்த ஜோனை வந்து மார்க்கெட்டு எப்போ வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதோ அப்போ தான் ஃபர்தராக வந்து ஒரு அகைன் ஒரு அப்ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, இந்த லெவல்ஸ் வந்து இந்த ஜோனாக வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்டை எப்போ மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதோ அப்போ தான் வந்து ஃபர்தராக அப் ட்ரெண்ட் வரும். ரெசிஸ்டன்ஸ் 48,323 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, அடுத்தது ஃபின்னிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான் இருக்கும். இப்போது இந்த லெவலை வந்து கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸாக அன்றைக்கி வந்துச்சு பார்த்தீங்களா ஃப்ரைடே வந்து லோ ஹைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கும். இதை வந்து தேர்ட் சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். இந்த லெவல் சரிங்களா. வீக்லியோட மேஜரான சப்போர்ட்டு 19,944 அப்படிங்கிறது மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணால் 19,649 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். 19,479 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரைடே வந்த இந்த ஸ்விங்கை வந்து நான் ஹையாக வச்சுக்கிறேன். 20,235 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 20,419. தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 20,766 அப்படிங்கிற லெவல் வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, ஃபர்தராக இந்த ட்ரெண்டை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அதையும் பார்த்துக்கணும். சரிங்களா, இந்த லெவல் வந்து இந்த ட்ரெண்டையும் பார்க்கணும், இந்த ட்ரெண்டையும் பார்க்கணும். இந்த ட்ரெண்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ட்ரெண்டையும் பார்க்கணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் பார்க்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது சப்போர்ட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை வந்து குறிக்கும். இந்த ட்ரெண்ட் லைன்லாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ட்ரெண்டு பிரேக் ஆகுதா, எந்த இடத்துல ட்ரெண்டு பிரேக் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ட்ரெண்டெலாம் வந்து உதவியாக இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் வந்து கற்றுக்காதவங்க கற்றுக்கோங்க. அதுதான் வந்து மார்க்கெட்டில் என்றைக்குமே வந்து உங்களை லைஃப் லாங் சஸ்டெயின் பண்ண வைக்கும். என்றைக்குமே வந்து யாரையுமே நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் என்றைக்குமே வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யார்கிட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட உங்களுக்கு யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்களா அவங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்கள்ட்டே கூட கற்றுக்கோங்க. மார்க்கெட்டை வந்து எப்போதும் கற்றுக்கிட்டு ஒரு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணும்போது லைஃப் லாங் உங்களால் வந்து ஜேர்னி பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, மிட் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வர சூப்பராக ட்ரேட் ஆகுது நண்பர்களே. இப்போது வீக்லியில் மிட் கேப் வந்து பார்த்தோன்னு வச்சிங்களேன், எப்போதுமே மிட் கேப் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெகா லெவலில் தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ரிவர்சல் பேட்டர்ன் மாதிரியும் வச்சுருக்கு. இங்கேருந்து விழுந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா கண்டினியூவாக ஏறிக்கிட்டு இருக்குது மிட் கேப்பு. இந்த லோவை மட்டும் கட் பண்ணிடுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த லோவை கட் பண்ணி 10,181க்கு கீழே வீக்லி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 1000 புள்ளிகள் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது மிட் கேப்பு. இல்லை அப்படியே கண்டினியூவாக ஏறிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஏறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம மார்க்கெட்டு கூடவே ஜேர்னி பண்ணுவோம். இந்த மஞ்சள் கலர் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா,
இந்த மஞ்சள் கலர் லைனை வந்து மார்க்கெட் வந்து டே கேண்டிலில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? டே கேண்டிலில் இந்த லைனுக்கு இந்த எல்லோ பாக்ஸுக்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து வீக்னஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாக்ஸை வந்து நான் இது வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா விக் வந்து அவ்வளோ தூரம் இருக்குது. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து படும்போதெல்லாம் திரும்பி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போர்ட் வந்து நான் கொஞ்சம் வெயிட்டாக தான் வைக்க போகிறேன் இந்த வீக்கு. ஏன்னா பட்ஜெட்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால. சரிங்களா? 9800 அப்படிங்கிற லெவல் வந்து தேர்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட் வந்து இந்த ஸ்விங்கு வந்துச்சு பார்த்தீங்களா, 9840 இந்த ஜோனை கூட வச்சுக்கலாம். சரிங்களா? இது 2, 3 ரெண்டுமே சப்போர்ட் வந்து பக்கத்துலேயே வச்சுக்குவோம். இதை வந்து ஒரு ஜோனாக நினச்சிக்கோங்க. இந்த லெவல் 10175 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட், மேஜரான சப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து ஃப்ரைடே வந்த லோ. சரிங்களா? இந்த பாக்ஸோட டாப்பில் வச்சுக்கிறேன். 10323. ரெசிஸ்டன்ஸ் 10579. அடுத்தது 10724. அதை விட்டால் 10806 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. இது மிட் கேப்புக்கான லெவல்ஸு. இது எல்லாத்தையுமே ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. சென்செக்ஸையும் நம்ம ஒரு இது சொல்லிவிடுவோம். ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து சென்செக்ஸையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சென்செக்ஸ் வந்து ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன். இந்த எல்லோ பாக்ஸ் வந்து சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. எக்ஸாக்டாக வந்து பாருங்கள், அந்த லெவலில் தான் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த எல்லோ பாக்ஸை கீழே பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. கீழே பிரேக் ஆகாது. இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லெவலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஜோனையும் நம்ம மார்க் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு இந்த ஜோனை நான் இங்கே வச்சுக்கிறேன். இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகாது, ரெசிஸ்டன்ஸ் இனிமே ஆக்ட் ஆகும். அதனால் இந்த ஜோன் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து சென்செக்ஸுக்கான லெவல்ஸு. பார்த்துக்கிட்டு இதுக்கு தகுந்தாற் போல் ட்ரீட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங்லாம் இருக்குது. மார்க்கெட்டும் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸாக போயிடும். சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இந்த ஜோன்லாம் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான மேஜரான சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனெல்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இந்த வாரம் முடிகிற வரைக்கும் விக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரீமியம்லாம் வந்து ரொம்ப அப்நார்மலாக இருக்கும். 50 ரூபா இருக்கிற ப்ரீமியம் இம்மிடியேட்டாக 70 ரூபா 80 ரூபா போகும், 100 ரூபா போகும். 100 ரூபாயில் இருக்கிற ப்ரீமியம் 150 ரூபா போகும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 500 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 100 பாயிண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக கிடைக்கும். அப்போ வந்து இது வந்து சரியாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சாதகமாகவும் அமையும், தவறாக மார்க்கெட்டை புரிதல் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பாதகமாகவும் அமையும். இப்போது இந்த விக்ஸு அதிகமாக இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 15, 16, 17, 18 ரேஞ்சில் இருக்கும்போது வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இன்கம் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்பு அதிகமாக இருக்கும், லாஸ் பண்ணுறதுக்கும் அதே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இதை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாக மேக் பண்ணுறேன். வாலட்டிலிட்டி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஹவர்ஸ்லேயும் பட்ஜெட் சம்மந்தமான தகவல்களையும் நம்ம வந்து அப்பப்போ ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மார்க்கெட் சம்மந்தமான கோர்சஸ் சம்மந்தமான தகவல்கள் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப்கான லிங்க் இருக்குது. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.